புத்தரை ஒரு நாள் இரவு சாப்பாட்டில் விஷம் வச்சு கொலை பண்ணிட்டாங்க. காந்திய அவருக்கு பிடிக்காத ஒருத்தன் சுட்டு கொலை பண்ணிட்டான். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடித்து கொலை பண்ணிட்டாங்க. ஸோ 3 பேருமே கொல்லப்பட்டு தான் மரித்தாங்கன்னு ஒன்னான்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அதில் பெரிய வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? புத்தர் சாப்பிட்றதுக்கு முன்னால யாராவது உங்கள் சாப்பாட்டில் விஷம் இருக்குதுன்னு சொல்லி அவருக்கு தகவல் சொல்லியிருந்தாங்கன்னா புத்தர் அந்த சாப்பாட்டை சாப்பிட்ருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி மகாத்மா காந்தியை கொல்றதுக்கு ஒருத்தன் வந்திருக்கிறான்னு அவருடைய பாதுகாப்பு அதிகாரிகள் யாராவது ஒருத்தருக்கு சின்ன பொறி தட்டி இருந்தா கூட நிச்சயமா மகாத்மா காந்தி அன்னைக்கு மரித்திருக்கவே மாட்டார். இயேசு கிறிஸ்துவின் மரணம் அது ரொம்ப வித்தியாசமானது. எப்படி வித்தியாசமானது? அது தேவனால திட்டமிடப்படும். அவர் அந்த 4000 வருஷமா பல தலைமுறைகளா பல தீர்க்கதரிசிகள் மூலமா அதை முன்னறிவித்து கொண்டே வருகிறார். அப்படி திட்டம் பண்ணி முன்னறிவித்த காரியங்களை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நிறைவேற்றுகிறார். சிலுவை என்று சொன்ன உடனே அது கிறிஸ்தவத்தினுடையும் கிறிஸ்துவோடையும் அடையாளப்படுத்தப்படுகிற ஒரு காரியமா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இல்லை, உலகத்தில் எங்கே போனாலும் சரி அந்த கிராஸ்ன்னு சொல்லி போட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக எதனுடைய அடையாளமாக காணப்படுது? ஒன்று ஜீசஸ் கிரைஸ்ட் அல்லது கிறிஸ்டியானிட்டி. இதோட அது லிங்க் ஆகிடுது. அது கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் அடையாளம் ஆகிறது ஏன் என்று சொல்லி நாம் என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா? இப்போது இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் சிலுவையில் அடிக்கப்பட்டார் அப்படின்னு சொன்னால், அப்படி சிலுவையை போட்டால் அது இயேசுவோட அடையாளம் ஆகுது, கிறிஸ்தவத்தோட அடையாளம் ஆகுதுன்னா அதில் அர்த்தம் இருக்கு. இயேசு ஒருத்தர் தானே அடிக்கப்பட்டார்? இல்லையே, பல ஆயிரம் பேர் சிலுவையில் அடித்து கொல்லப்பட்டாங்க. ஸோ இவர் ஒருத்தர் தான்னு சொல்ல முடியாது. சரி, ஒருவேளை சிலுவையில் அடிபட்டு மரித்தவர்கள் முதல் ஆள் இயேசு தானா? அதுவும் இல்லை. இயேசுக்கு முன்னாலேயே ஆயிரக்கணக்கான பேர் சிலுவையில் மரித்திருக்கிறாங்க. இயேசுக்கு பின்னாலே ஆயிரக்கணக்கான பேர் சிலுவையில் மரித்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அத்தனை ஆயிரம் சிலுவைகள் அடையாளங்களாக மாறல. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மட்டும்தான் 2000 வருஷம் கழித்து இன்றைக்கும் அது ஒரு அடையாளமாக பார்க்கப்படுது. வெறுமனே அந்த கிராஸை நீங்கள் போட்டிங்கனாலே அதை ஜீசஸ் கிரைஸ்டோடையும் கிறிஸ்டியானிட்டியோடையும் அடையாளப்படுத்திடுறாங்க. அது எப்படி அப்படி அடையாளப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்தோம்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம்னா, மற்ற எல்லா சிலுவைகளை விட இயேசு மரித்த அந்த சிலுவை ரொம்ப விசேஷமானது. அது ஒரு மாதிரி ஒரு யூனிக்கானது. அது வேறு எதோடையும் ஒப்பிடவே முடியாது. ஏன் அது விசேஷமானது என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். இயேசுவின் சிலுவை ஏன் விசேஷமானது அப்படின்னு சொன்னால், இப்போது மகான்கள் என்று சொல்லி நம்ம ஒரு 3 பேரை ஈஸியாக சொல்லுவாங்க. யார் யார்? புத்தர், காந்தி, இயேசு. ஏன் புத்தர், காந்தி, இயேசுவை மகான்கள்னு சொல்கிறாங்க? ஒரே ஃப்ரேமில் கூட போட்டு நிறைய இடத்துல வச்சுருப்பாங்க, புத்தர், காந்தி, இயேசுன்னு சொல்லி. ஏன் அப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 3 பேருமே நல்லதே சொன்னவங்க, யாருக்கும் கெடுதியை நினச்சவங்க கிடையாது. நல்லதே செஞ்சு நல்லது நினைக்கணும்னு முயற்சி செஞ்சவங்க. கடைசியில் 3 பேருமே கொல்லப்பட்டு தான் மரித்தாங்க. சாதாரண மரணம் இல்லை, 3 பேரையுமே கொன்னுட்டாங்க. அதனால் இந்த 3 பேரையும் சமப்படுத்தி புத்தர், காந்தி, இயேசுன்னு சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்தோம்னு சொன்னால், இயேசுவை மற்ற 2 பேரை இயேசுவோட ஒப்பிடவே முடியாது. காரணம் என்ன தெரியுமா? இப்போது புத்தரை ஒரு நாள் இரவு சாப்பாட்டில் விஷம் வச்சு கொலை பண்ணிட்டாங்க. காந்தியை அவருக்கு பிடிக்காத ஒருத்தன் சுட்டு கொலை பண்ணிட்டான். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடித்து கொலை பண்ணிட்டாங்க. ஸோ 3 பேருமே கொல்லப்பட்டு தான் மரித்தாங்கன்னு ஒன்னான்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அதில் பெரிய வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்?
புத்தர் சாப்பிட்றதுக்கு முன்னால் யாராவது உங்கள் சாப்பாட்டில் விஷம் இருக்குதுன்னு சொல்லி அவருக்கு தகவல் சொல்லியிருந்தாங்கன்னா புத்தர் அந்த சாப்பாட்டை சாப்பிட்ருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி மகாத்மா காந்தியை கொல்றதுக்கு ஒருத்தன் வந்திருக்கிறான்னு அவருடைய பாதுகாப்பு அதிகாரிகள் யாராவது ஒருத்தருக்கு சின்ன பொறி தட்டி இருந்தால் கூட நிச்சயமாக மகாத்மா காந்தி அன்னைக்கு மரித்திருக்கவே மாட்டார். இயேசு கிறிஸ்துவின் மரணம் அது ரொம்ப வித்தியாசமானது. எப்படி வித்தியாசமானது? அது தேவனால் திட்டமிடப்படுது. அவர் பிளான் பண்ணுறார். நம்ம ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் மனுஷனுக்கு அவர் இது சாபங்களை கொடுக்கறதுக்கு முன்னால் சர்பத்துக்கிட்ட பேசும்போது சர்பத்தை பார்த்து சொல்கிறாரு, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய், அவர் உன் தலையை நசுக்குவார்னு சொல்லி தன்னுடைய குமாரனை இந்த உலகத்தினுடைய ரட்சிப்புக்காக தான் கொடுக்க போகிறதை தேவன் 4000 வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணிட்டார். பிளான் பண்ணதை அவர் அந்த 4000 வருஷமாக பல தலைமுறைகளாக பல தீர்க்கதரிசிகள் மூலமாக அதை முன் அறிவித்து கொண்டே வருகிறார். திட்டம் பண்ணினார், அதை முன் அறிவிக்கிறார். அப்படி திட்டம் பண்ணி முன்னறிவித்த காரியங்களை இயேசு கிறிஸ்து சிலுவையில் நிறைவேற்றுகிறார். ஸோ இது சாதாரணமான ஒரு சம்பவம் கிடையாது. இந்த சம்பவம் இப்போ நம்ம வருஷம் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணங்களையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலையும் நினைவு கூர்ந்து நம்ம அதை கொண்டாடுறோம். அதே மாதிரி தான் நம்மளுடைய இந்தியாவுடைய சுதந்திர தினத்தையும் நம்ம கொண்டாடுறோம் இல்லையா? சுதந்திர தினத்தை கொண்டாடுறதுக்கும் இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்தை கொண்டாடுறதுக்கும் வித்தியாசம் என்ன தெரியுங்களா? ஆகஸ்ட் 15ஆம் தேதி 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும்னு சொல்லி 1927 யாரும் சொல்லலை, யாருக்கும் தெரியாது. எல்லாம் போராடிக்கிட்டு தான் இருந்தாங்க. என்ன, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கூட யாருக்கும் தெரியாது. எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க, எல்லாம் போராடிக்கிட்டு தான் இருந்தாங்க. 47 விடுதலை கிடைக்குது. அந்த கிடைச்ச விடுதலையே பெரிய சம்பவம் நிகழ்ந்ததுன்னு சொல்லி இந்தியாவின் வரலாற்றில் சுதந்திரம் அடைவதற்கு முன்னு சுதந்திரம் அடைவதற்கு பின்புன்னு சொல்லி 2ஆக பிரிக்கக்கூடிய அளவுக்கு அது பெரிய நிகழ்வாக நினைவு கூறப்பட்டு அதை சந்தோஷமாக கொண்டாடுறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணம் ஒரு பெரிய நிகழ்வு என்கிறதுனால மட்டும் நினைவு கூர்ந்தப்படலை, அது விசேஷமானது. அது தேவனால் தீர்மானிக்கப்பட்டு அது தேவனால் விடாமல் திரும்ப 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 முன்னறிவிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்ட ஒரு பெரிய சம்பவம். அதனால தான் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை விசேஷமான சிலுவை. பவுல் சொல்லும்போது இப்படி சொல்லுகிறான். அப்போஸ்தலர் நடபடிகள் 26வது அதிகாரம் 23வது வசனம். அப்போஸ்தலர் 26:23 தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியது என்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறார் என்றும் சொல்லுகிறேன், அன்றி வேறொன்றையும் நான் சொல்லுகிறதில்லை. நான் என்னவோ வித்தியாசமாக பிரசங்கம் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்கப்பா. நான் சிம்பிளாக ஒன்று தான் சொல்லுகிறேன். என்ன சொல்கிறேன்? இயேசு கிறிஸ்து பாடுபட்டார், மரணம் அடைந்தார், உயிர் தெழுந்தார். இது மூணும் அப்போ தான் நடந்தேறின காரியம், யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் பவுல் சொல்லுகிறது என்னது? அந்த 3 சம்பவங்கள், அவர் பாடுபட்டார், மரித்தார், உயிரோடு எழுந்தார், இந்த 3 சம்பவங்கள் ஏதோ நடந்ததுன்னு இல்லை. அதை பற்றி யார் பேசுனது? மோசே பேசினார். அதை பற்றி வேற யார் பேசுனது? தீர்க்கதரிசிகள்லாம் பேசினாங்க. மோசேயும் தீர்க்கதரிசிகளும் சொன்ன காரியத்தை இயேசு கிறிஸ்து பாடுபட்டு மரித்து உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி அதை தான் நான் காண்பிக்கிறேன், அதுதான் என்னுடைய ஊழியம் என்று சொல்லி சொல்லுகிறான். கொரிந்தியருக்கு எழுதும்போது 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 3வது 4வது வசனத்தில் 1 கொரிந்தியர் 15 3வது 4வது வசனம், நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு
வேதவாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து பாடுபட்டார், மரித்தார், ஓகே. ஆனால் அவர் அதை வேத வாக்கியங்களின்படி செய்தார் என்கிறது தான் காரியமே. தேவனாலே தீர்மானிக்கப்பட்டு, தேவனாலே முன்னறிவிக்கப்பட்டு, அதை சரித்திரத்தில் கிறிஸ்து செய்து நிறைவேற்றுகிறார். இந்த முன்னறிவிச்சு அதை நிறைவேற்றுகிறதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. அது எவ்வளவு பெரிய விஷயங்கிறத நம்ம கொஞ்சம் கவனித்து தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம். ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒரு லேடியை ஒரு ஒரு இவன்ட்ட கொண்டு போனாங்களாம், ஒரு ஜோசியக்காரங்கிட்ட. பிறக்க போகிற குழந்தை ஆணா பெண்ணான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அந்த ஜோசியக்காரன் பார்த்துட்டு ஜோசியம் சொன்னானா. என்ன சொன்னானா தெரியுங்களா? பிறக்க போகிற பிள்ளை 70% நிச்சயமாக ஆண் பிள்ளை தான். மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அது பெண் பிள்ளை தான் சொன்னான். எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒரு ஜோசியம் சொல்லியிருக்கான் பார்த்தீங்களா? இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லி அவன் சொல்கிறது தான் நடக்க போகுது. ஒன்று பிறந்த ஆணாக பிறக்க போகுது, இல்லைன்னா பெண்ணாக பிறக்க போகுது. ரொம்ப சேஃபாக சொல்லிட்டான். வேதத்தில் தீர்க்க தரிசனங்கள் முன்னறிவிக்கப்பட்டு நிறைவேறுதுன்னு சொன்னால் இந்த ஜோசியக்காரன் சொன்னது மாதிரிலாம் கிடையாது. அது துல்லியமாய் துல்லியமாய் நிறைவேற்றப்பட்ட காரியங்கள். இப்போ இதே ஜோசியக்காரன் வேற மாதிரி ஜோசியம் சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். பிறக்க போகிற பிள்ளை ஆண் பிள்ளை தான். பிறக்கும்போது அதனுடைய வெயிட் இவ்வளோ இருக்கும். என்ன, அந்த பிள்ளை 10 வயசு ஆகும்போது இந்த ஹைட் இருக்கும். அந்த பிள்ளை 15 வயசு ஆகும்போது இந்த ஸ்டாண்டர்டு படிக்கும். அந்த பிள்ளை 25 வயசு ஆகும்போது இந்த வேலையில் இருக்கும். அந்த பிள்ளைக்கு 35 வயசு ஆகும்போது அதுக்கு இந்தந்த காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கும்னு சொல்லி இத்தனை காரியங்களை சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க. பிறந்த குழந்தை உண்மையிலேயே ஆண் குழந்தை, பிறந்தப்போ உள்ள வெயிட்டு உண்மையிலேயே அவன் சொன்ன வெயிட்டு, அப்படியே அவன் சொன்னதெல்லாம் ஒன்று ஒன்று நிறைவேறுச்சுன்னா அந்த ஜோசியக்காரனை என்னன்னு பார்ப்பாங்க? கடவுளாகவே கும்பிடுவாங்க, கோயிலே கட்டிடுவாங்க. எப்பா யாரால சொல்ல முடியாண்டா இதுன்னு சொல்லி. கர்த்தர் சொல்லியிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் அவ்வளவு துல்லியமான காரியம். இதில் சொன்னது அப்படியே நிறைவேறுகிறதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அதனுடைய பாசிபிலிட்டியை ஒர்க் அவுட் பண்ணோம்னா அது எக்ஸ்பனன்ஷியலாக போகிற பாசிபிலிட்டிஸ். இப்போ ஒன்று சொன்னி அந்த ஒரு தகவல் 2 வாய்ப்பு, ஒன்று இது அல்லது அது. ஸோ 2 வாய்ப்பில் ஒன்று நிறைவேறுது. ஆனால் 2 காரியம் சொல்லி இன்னொன்று நிறைவேறணும்னா அது உடனே 4ன்னு ஆகாது, அதுக்கு 8 பாசிபிலிட்டி வரும். இப்படியே பாசிபிலிட்டிஸ் எக்ஸ்பொனென்ஷியலாக போகும். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் அவருடைய காரியங்கள் பிறப்பு முதற்கொண்டு உயிர்த்தெழுதல் வரைக்கும் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களுடைய எண்ணிக்கை, அது நிறைவேற்றப்பட்ட தீர்க்க தரிசனங்களுடைய எண்ணிக்கை 322. 322 காரியங்கள் அவருடைய மொத்த வாழ்க்கையில் நிறைவேறுது. இது அவ்வளவும் ஒரே ஒரு நபருடைய வாழ்க்கையில் முழுமையாக நிறைவேறுகிறதுக்கு வாய்ப்புகள் என்ன? அந்த பாசிபிலிட்டியை ஒர்க் அவுட் பண்ணோம்னு சொன்னால் ஒன்றுக்கு பக்கத்தில் 895 சைபர் போடணுமா? ஒன்றுக்கு பக்கத்தில் 895 சைபர். இது ஆஸ்ட்ரனாமிக்கல் இம்பாசிபிலிட்டின்னு சொல்கிறாங்க. சாதாரண இம்பாசிபிலிட்டி இல்லையா, ஆஸ்ட்ரனாமிக்கல் இம்பாசிபிலிட்டி, நடக்கவே முடியாத விஷயம். அந்த 322 தீர்க்க தரிசனங்களில் இன்னைக்கு குருத்தோலை ஞாயிறில் ஆரம்பித்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அவர் உயிரோடு எழும்புகிற அந்த நாள் வரைக்கும் நடந்த இந்த கடைசி 8 நாளில் நடந்த சம்பவங்கள் மட்டும் 21 தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டு இந்த 8 நாளைக்குள்ளே நிறைவேறுது. இந்த 21 தீர்க்க தரிசனங்கள் எப்படி சொல்லப்பட்டது, எப்போது சொல்லப்பட்டதுன்னு கவனித்தோம்னு சொன்னால் 3 புஸ்தகங்களில் வருது. ஒன்று சங்கீதங்களின் புஸ்தகத்தில் வருது, இன்னொன்று சகரியாவின் புஸ்தகத்தில் வருது, இன்னொன்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் வருது. சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம்னு சொன்னோம்னா இயேசு கிறிஸ்துவுக்கு 500 வருஷம் முன்னாடி உள்ள ஒரு நபர். 50 வருஷம் இல்லை, 500 வருஷம் முன்னாடி உள்ள நபர் சொன்ன காரியம் நிறைவேறுது. ஏசாயா தீர்க்கதரிசின்னு சொன்னோம்னா 700 வருஷம். நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி சொல்கிறேன், உங்களுக்கு கரெக்ட் டேட்டா சொல்ல ரவுண்ட் ஆஃப் பண்ணி சொல்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசின்னு சொன்னால் 700 வருஷம்.
சங்கீத புஸ்தகம்னு சொன்னால் தாவீதின் நாட்கள் கிறிஸ்துவுக்கு 1000 வருஷம் முன்னாடி சொல்லப்பட்ட காரியங்கள். இப்போ இப்படி சொல்லப்பட்ட காரியங்கள் இந்த கடைசி 8 நாளில் எவ்வளவு துல்லியமாக நிறைவேறுச்சுன்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த சிலுவை சாதாரணமான சிலுவை இல்லைன்னு ஒரு ஐடியா கிடைச்சிடும். என்ன காரியங்கள் நிறைவேறுச்சு? இந்த குருத்தோலை ஞாயிறு அன்னைக்கு அவருடைய பவனியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதை சகரியா தீர்க்கதரிசி சொல்லுகிறான். சகரியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனத்தில் பார்க்கிறோம். சகரியா 9:9, சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் இரட்சிகரும் தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். அந்த நுண் தகவல்களை கவனிங்க. கழுதையின் மேலே ஏறி வராருன்றது ஒரு விஷயம், கூடவே கழுதையின் குட்டின்னு சொன்னது ஒரு விஷயம், கழுதையின் குட்டியாகிய மரின்னு சொன்னது விஷயம். அந்த கழுதையின் குட்டியாகிய மரின்னு சொன்னால் கழுதை ஆண் குட்டியும் போடும் பெண் குட்டியும் போடும். மரிங்கிறது அதனுடைய ஆண் குட்டி, கோல்ட் அப்படிங்கிற வார்த்தை. இப்போது அந்த ஆண் குட்டி அவர் கழுதை மேலே ஏறினாரா கழுதை குட்டி மேலே ஏறினாரான்னு யோசிப்பாங்க. வசனம் மார்க்கில் பார்த்தோம்னா கிளியராக இருக்கும். கழுதை குட்டியை கொண்டு வந்தாங்க, குட்டி மேலே போட்டாங்க, அவர் குட்டி மேலே தான் ஏறி போனார்னு சொல்லி. ஸோ மரியின் மேலே ஏறி வருகிறவராய் அவர் இருந்தார். இதை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் முதல் 11 வசனங்களில் நம்ம தெளிவாக பார்க்க முடியும். அப்புறம் அவர் எருசலேமுக்குள்ளே வந்துட்டார். அந்த இதெல்லாம் முடிஞ்சுது. அந்த ஹோலி வீக்கில் அவரை காட்டி கொடுக்கறதுக்கு யூதாஸ் காரியோத் தீர்மானம் பண்ணுகிறான். யூதாஸ் காரியோத் அவரோடைய சாப்பிட்டு அவரோடைய தூங்கி அவருடைய ஊழியம் கூட செஞ்சவன். அவன் பிசாசெல்லாம் கூட விரட்டியிருக்கான், ஞானஸ்தானம் கூட கொடுத்துருக்கிறான், எல்லாம் செஞ்சுருக்கிறான். அவர்களில் ஒருவனாக இருந்தவன். இப்போ அவர்களில் ஒருவனாக இருந்தவன் போய் காட்டி கொடுக்கறதுக்கு ஆயத்தமாகிறான். அதை ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுது. சங்கீதங்களின் புஸ்தகம் 41வது சங்கீதம் 9வது வசனம், சங்கீதம் 41:9, என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிங்காலை தூக்கினான். ஸோ கூடவே இருக்கிற ஒருவனால் அவர் காட்டி கொடுக்க போகிறார் என்கிறது 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கு. மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 10வது வசனத்தில் பார்க்கிறோம். அப்பொழுது 12 ஒருவராகிய யூதாஸ் காரியோத் என்பவன் அவரை பிரதான ஆசாரியரிடத்துக்கு போய் காட்டி கொடுக்கும்படி அவர்களிடத்துக்கு போனான். எவ்வளவு ரேட்டு பேசினான், அதுதான் அதில் இன்னும் சூப்பர். அங்கே போய் ஒரு ரேட்டு பேசுகிறான், நான் காட்டி கொடுக்குறேன், எனக்கு என்ன கொடுக்குறீங்கன்னு சொல்லி ரேட்டு பேசுகிறான்ல. சகரியா 500 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ரேட்டையே சொல்கிறான். சகரியா 11:12, உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று சொல்லி அவர்களோட சொன்னேன். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்தார்கள். இந்த எண்ணிக்கையை பார்த்துக்கங்க, 30 வெள்ளிக்காசு. யூதாஸ் காரியோத் எத்தனை வெள்ளிக்காசுக்கு அவரை காட்டி கொடுத்தான்? மத்தேயு 26வது அதிகாரம் 15வது வசனம், மத்தேயு 26:15, நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அங்கேயும் 30, இங்கே 30, இது அங்கேயும் வெள்ளிக்காசு, இங்கே வெள்ளிக்காசு, ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிடலாம். கொஞ்சம் பொறுக்கணும். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 500 வருஷத்துக்கு முன்னாடி. நமக்கு இந்த பணத்தினுடைய மதிப்பு வருஷம் ஆக 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 குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு தெரியும்ல, குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு தெரியும்ல. இன்றைக்கி டேட்டில் 5000 ரூபாய் பெரிய காசு கிடையாது இல்லையா? இன்றைக்கி டேட்டில் 5000 ரூபாய் இடிச்சு எத்தனை கிராம் தங்கம் வாங்கலாம்? 1 கிராம் கூட வாங்க முடியாது, எல்லாருக்கும் தெரியும். 5000 ரூபாய் எடுத்துகிட்டு நம்ம நகை கடைக்கு போய் நம்ம பார்த்தோம்னா அவ்வளோ பிச்சைக்காரனை பார்க்குற மாதிரி பார்ப்பான். அதை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, 1976, 50 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ வாங்கியிருக்கலாம்னு நினைக்கிறீங்க? அதே 5000 ரூபாய் வச்சு 115 கிராம் வாங்கியிருக்கலாமா? 115 கிராம் 14.5 சவரன், அதே 5000 ரூபாய் வச்சு. 5000 தானே கடந்து போயிடாதீங்க. 50 வருஷத்தில் அந்த 50,000க்கு மதிப்பு இது, சரிங்களா?
இங்கே சொல்லப்படுறது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 500 வருஷத்துக்கு முன்னாடி. எண்ணிக்கையே கரெக்டாக சொல்கிறத நாங்கள் பாருங்கள். அன்னைக்கு அந்த 30 வெள்ளி காசுக்கு என்ன மரியாதை இருந்திருக்கணும், இன்றைக்கி அவன் 30 வெள்ளி காசு தான் வாங்க போகிறான்னு அன்னைக்கு சொன்னது நிறைவேறுதுன்னா அது எத்தனை பெரிய காரியம் என்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். நம்ம பைபிள் வாசிக்கும் போது அந்த இயேசை யோசிக்க மாட்டேங்கிறோம். அதனால் நம்ம பாட்டுக்கு வாசித்துட்டு போயிடும், ஆமாம் 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 ஆமான்ட்டு போயிடுறோம். நமக்கு வாய ஆன்னு திறக்கக்கூடிய அளவுக்கு உள்ள சத்தியங்கள் அதில் இருக்கு. 500 வருஷத்துக்கு முன்னாடி 30 வெள்ளி காசை பற்றி பேசு. சரி, இவன் காட்டி கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் ஒரு உத்தமரை நான் காட்டி கொடுத்துட்டேன், நான் செஞ்சது தப்புன்னு சொல்லி ஃபீல் பண்ணிவிட்டு கொண்டு போய் ரிட்டர்ன் பண்ணுறான். அந்த ரிட்டர்ன் பண்ண காசை வச்சு என்ன செய்வாங்கன்னு மறுபடியும் வசனம் சொல்லுது. சகரியா 11ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். சகரியா 11:13, கர்த்தரை நோக்கி அதை குயவனிடத்தில் எறிந்துவிடு என்றார். இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. நான் அந்த 30 வெள்ளி காசை எடுத்து அவைகளை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திலே எரிந்து விட்டேன். இதனுடைய டீட்டெயில்ஸ் எந்த அளவுக்கு நிறைவேறுது பாருங்கள். மத்திய 27ஆவது அதிகாரம் 6-7 வசனங்களில், மத்திய 27:6-7, பிரதான ஆசாரியர் அந்த வெள்ளிக்காசை எடுத்து இது இரத்த கிரயமானதினால் காணிக்கை பெட்டியில் இதை போடலாகாது என்று சொல்லி ஆலோசனை பண்ணின பின்பு அந்நீரை அடக்கம் பண்ணுகிறதற்கு குயவனுடைய நிலத்தை அதனாலே கொண்டார்கள். ஸோ ரிட்டர்ன் பண்ணுவான். ரிட்டர்ன் பண்ணுறதை வச்சு என்ன செய்ய போகிறாங்கன்றது 100%. அப்புறம் அவரை பிடிச்சிட்டாங்க. வியாழக்கிழமை நைட்டு பிடிச்சிட்டாங்க. வியாழக்கிழமை நைட்லேருந்து விசாரணை நடக்குது. அவரை விசாரிக்கும் போது அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சிகளை நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஒன்றும் செட் ஆக மாட்டேங்க. ஆளுக்கு இஷ்டம் போல் பொய் சாட்சி சொல்லி பார்க்குறாங்க. இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு? எந்த பொய் சாட்சிக்கும் அவர் மறுப்பே தெரிவிக்க மாட்டேங்கிறாரு. எவனும் என்ன வேணா சொன்னாலும் சரி, அவர் பாட்டுக்கு குவைட்டாக நிற்கிறார். அப்படி தான் குவைட்டாக நிற்பாருன்னு சொல்லி தீர்க்கதரிசன வசனம் சொல்லுது. சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆவது சங்கீதம் 12ஆவது வசனம். சங்கீதம் 27:12, என் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு என்னை ஒப்புக்கொடாதையும் பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள். பிரதான ஆசாரியரும் அதாவது மத்தேயு 26:59-61 வரைக்கும் பிரதான ஆசாரியர் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடினார்கள். ஒருவரும் அகப்படவில்லை. அநேகர் பொய் சாட்சி சொல்லி அவர்கள் சாட்சி ஒவ்வவில்லை. கடைசியில் 2 பொய் சாட்சிகள் தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள். ஓகே, அதுக்கு அவர் ரியாக்ஷன் என்னது? ஏசாயா 53:7, அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர்கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். மத்திய 26க்கு வந்தோம் சொன்னால் மறுபடியும் 62-63 வசனங்களில், அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாக உனக்கு விரோதமாக சாட்சி சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறது இல்லையா என்று கேட்டான். இயேசுவோ பேசாமல் இருந்தார். அவர் அங்கே மௌனம் காக்கிறது கூட இங்கே உள்ள தீர்க்கதரிசனத்தினுடைய நிறைவேறுதல். அப்புறம் விசாரித்து முடிச்சுட்டு அவங்களுக்குள்ளே டிசைட் பண்ணிட்டாங்க, இவர் மரணத்துக்கு பாத்திரன்னு டிசைட் பண்ண உடனே செய்ய ஆரம்பித்தது என்னது? அவரை அடிக்கவும் நிந்திக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இல்லை, அவரை கண்ணை மூடிட்டு அவரை கூட்டிட்டு யார் உன்னை கொட்டினதுன்னு சொல்லி உன்னோட ஞான திருஷ்டினால் பார்த்து சொல்லுன்னு ஒருத்தன் சொல்கிறான், ஒருத்தன் கன்னத்தில் அறையிறான், ஒருத்தன் துப்புறான், என்னென்னவோ நடக்குது. இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கான். ஏசாயா 50ஆவது அதிகாரம் 6ஆவது வசனம். ஏசாயா 50:6, அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன், அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. அந்த டீட்டெயில் நிறைவேறுகிறது நம்ம மார்க்கு 14ஆவது அதிகாரம் 65ஆவது வசனத்தில் பார்க்கிறோம். மார்க்கு 14:65, சிலர் அவர் மேல் துப்பவும் அவருடைய முகத்தை மூடவும் அவரை குட்டவும் ஞான திருஷ்டியினால் பார்த்து சொல் என்று சொல்லவும் தொடங்கினார்கள். வேலைக்காரரும் அவரை கன்னத்திலே அறைந்தார்கள். இதெல்லாம் அவர் ஏன் செய்தாருன்னு வசனம் சொல்லு.
இதெல்லாம் அவர் தப்பு செஞ்சார் மாட்டிக்கிட்டாருன்றது இல்லை, அவர் ஒரு தப்பும் பண்ணலை. ஆனாலும் இந்த பாடுகளெல்லாம் அவர் அனுபவிக்கிறாரா? ஏன் அனுபவிக்கிறாரா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரம் 4-5 வசனங்கள். ஏசாயா 53 4-5. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்மை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். மத்திய 8வது அதிகாரம் 17வது வசனம். அவர் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போதே அந்த வார்த்தையை சொல்லுது. மத்திய 8:17. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று சொல்லி. ஸோ இவனுங்க பேசினாங்க, நைட்டு பூரா அடித்தானுங்க, காலையில் கொண்டு போய் பிலாத்து முன்னாடி நிறுத்தினாங்க. பிலாத்துவை ஃபோர்ஸ் பண்ணி அவர் சிலுவையில் மறிக்கும்படி, அதை சிலுவை மரணத்துக்கு அவனை ஒப்பு கொடுக்கும்படி அவனை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. கடைசியில் அவன் வேறு வழி இல்லாமல் அந்த தீர்ப்பு கொடுத்துட்றான். கொண்டு போயிட்டு சிலுவையில் அடிக்க போகிறாங்க. சிலுவையில் அடிக்க போகும்போதும் அங்கே அவர் தனியாக சிலுவையில் அடிக்கப்பட மாட்டாருன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்படுவார் என்று சொல்லி. ஏசாயா 53வது அதிகாரம் 12வது வசனம். ஏசாயா 53:12. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவங்களை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார். மார்க் 15வது அதிகாரம் 27-28. மார்க் 15:27-28. அல்லாமலும் அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாகிய 2 கள்ளரை அவருடைய கூட சிலுவையில் அறைந்தார்கள். அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் அதனாலே நிறைவேறிற்று. 700 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது. யாருக்குமே தெரியாது இப்படியெல்லாம் ஒரு சாவு இருக்குன்னு சொல்லி. இதில் இவர் கூட இவங்கெல்லாம் சேர்ந்து தான் சிலுவையில் அடிக்க போகிறார், அதில் ஒருத்தராக இருக்க போகிறாருன்னு சொல்லி அப்போ யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் சொல்லப்பட்டது நிறைவேறுச்சு. 2வது, சிலுவை என்கிற கொலை ஆயுதமே உருவாகிறதுக்கு முன்னால் 1000 வருஷத்துக்கு முன்னாடி சங்கீதங்களின் புஸ்தகம் 22வது சங்கீதம் 16வது வசனம் சொல்லுது. சங்கீதம் 22:16. நாய்கள் என்னை சூழ்ந்திருந்தது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் என்று சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஆணி அடித்து கொலை பண்ணுறதுங்கிறது இயேசு கிறிஸ்துவின் நாட்களுக்கு கொஞ்சம் நாள் முன்னாடி வந்தது தான். 1000 வருஷம் முன்னாடி யாருக்குமே கற்பனையிலே வரக்கூடிய காரியம் கிடையாது. அதை தாவீது அங்கே சொல்கிறான், என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள் என்று சொல்லி. மார்க் 15:24 பார்க்கிறோம், அப்பொழுது அவரை சிலுவையில் அறைந்தார்கள் என்று சொல்லி. இப்போ சிலுவையில் அறைஞ்சதுக்கப்புறம் அவர் சிலுவையிலேருந்து பேசுகிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு தீர்க்கதரிசனம் இருக்குது. அந்த வார்த்தையை நிறைவேறும்படி இங்கே அவர் அதை பேசுகிறத பார்க்கிறோம். முதல் வசனம் அவர் என்ன பேசுகிறாரு? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். இப்போ இவர் யாருக்காக வேண்டிக் கொள்கிறார்? தன்னை அடித்த அவங்களுக்காக அவர் வேண்டிக் கொள்கிறார். ஏசாயா 53:12 இப்போ தான் நம்ம வாசித்தோம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவங்களை சுமந்து என்ன செஞ்சாரா? அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டார். அக்கிரமக்காரராக வேண்டிக் கொள்கிறார். அதுதான் நம்ம லூக்கா 23:34 பார்க்கிறோம். கர்த்தர் பேசின முதல் வசனமே பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்கிறது. இப்போ சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கிறார். அவருடைய வஸ்திரங்கள் கீழே இருக்குது, வஸ்திரங்களை பங்கு போடுறாங்க. அதை மார்க் 15:24 பார்க்கிறோம். இதை சங்கீதம் 22:18 சொல்லுது, என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள். அதாவது அதை கிழித்து துண்டு போடலாமான்னு பார்த்தானலாம், துண்டு போட வேணான்னு பார்த்துட்டு சரி இது யாருக்கு வருதோன்னு பார்த்து சீட்டு போடுவான்னு பார்த்தானலாம். யாருக்கு தெரியும் அந்த தீர்க்கதரிசனத்தை நம்ம நிறைவேற்றுறோம்னு? அவங்களுக்கு தெரியாது. ஆனால் சொல்லப்பட்டது அவ்வளவு துல்லியமாய் நிறைவேறுது. அப்புறம் அவர் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது ஊரில் சும்மா போகிறவன் வரவன் அங்கே நின்று வேடிக்கை பார்க்குறவன் அவ்வளோ பேரும் அவரை கிண்டல் பண்ணுறான்.
அவர் அப்படி தான் நிந்திக்கப்படுவார்னு வசனம் சொல்லுது. சங்கீதம் 22:6-8 வரைக்கும், சங்கீதம் 22:6-8 வரைக்கும், நானும் ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாக இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்றார்கள் அப்படின்னு தாவீது சொல்கிறான். வேர்ட் டு வேர்ட் அப்படியே நிறைவேறுகிறதை நம்ம மத்தேயு 27:39-44 வரைக்கும் வாசித்தோம்னா தெரிஞ்சிடும். மத்தேயு 27:39-44 வரைக்கும், அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலையை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளிலே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரன், ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதவாரரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி, மற்றவர்களை ரட்சித்தான், தன்னை ரட்சித்துக்கொள்ள திராணி இல்லை, இவன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது விசுவாசிப்போம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாக இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாக இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளரும் அந்தபடி அவரை நிந்தித்தார்கள். 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டது அப்படி வார்த்தைக்கு வார்த்தை நிறைவேறுகிறத பார்க்குறோம். அப்புறம் அவர் சிலுவையில் சொன்ன வார்த்தைகளில் ஒன்று, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்கிற வார்த்தை. அது சங்கீதம் 22:1 நிறைவேறுதல். மறுபடியும் அவர் சிலுவையிலேருந்து சொன்ன வார்த்தை தாகமாக இருக்கிறேன்னு சொன்னது. அவருடைய தாகத்துக்கு என்ன கொடுத்தாங்க? காடியை கொடுத்தாங்க. சங்கீதம் 69:21 சொல்லுது, என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் என்று சொல்லி. அதனுடைய நிறைவேறுதல் தான் யோவான் 19:28-29, எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே இருந்தது. அவர்கள் காடியிலே தோய்த்து ஈசோப்பு துண்டினால் மாட்டி அவரிடத்தில் வாயினிடத்தில் நீட்டினார்கள். இப்போ அவர் 9ஆம் மணி நேரம் ஆன உடனே தன்னுடைய ஜீவனை விடுறார். அவர் மரித்த பின்பு செத்து போயிட்டாருங்கிறத அவன் ஊர்ஜிதம் பண்ணுறதுக்கு அவன் என்ன செய்கிறான்? அவரை விழாவிலே குத்துறான். சகரியா தீர்க்கதரிசி அதை 500 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறான். சகரியா 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். சகரியா 12:10, நான் தாவீதின் குடும்பத்தாரின் பேரிலும் எருசலேமின் குடிகளின் பேரிலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைப்பிள்ளைக்காக துக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். ஸோ இதை யோவான் 19ஆம் அதிகாரம் 34 மறுபடியும் 37 இந்த 2 வசனங்களில் அல்லாமலும் தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று வேறொரு வேத வாக்கியம் சொல்லுகிறது என்கிற வார்த்தையில் நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். இவருக்கு இந்த பக்கம் இருக்கிற கல்லனுடைய காலையும் உடைச்சிட்டாங்களா, இந்த பக்கம் இருக்கிற கல்லனுடைய காலையும் உடைச்சிட்டாங்களா, ஆனால் இவருடைய காலை உடைக்கலையா? அதுவும் ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறுதல். சங்கீதம் 34:20, அவனுடைய கால் எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிற அவைகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. யோவான் தன்னுடைய நிருபத்தில் சுவிசேஷத்தில் எழுதும்போது 19ஆம் அதிகாரம் 33-34 இயேசுவின் இடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவர் கால் எலும்புகளை முறிக்கவில்லை. 36வது வசனம், அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. இப்போது சாதாரணமாக சிலுவையில் அடிக்கிறவங்க அவங்க பேர் கொண்டு மறக்கப்பட்டு போயிடுவாங்க. யாருமே அவங்கள வந்து ஒரு கல்லறையில் வச்சு ஞாபகப்படுத்த மாட்டாங்க. அவங்க சபிக்கப்பட்டவங்க, சமுதாயத்திலேருந்து ஒதுக்கப்பட்டவங்க, தள்ளப்பட்டவங்கன்றதான் மதிக்கப்படுகிற காரியம். ஸோ மரத்தில் தொங்கி மறிக்கிறவனும் சபிக்கப்பட்டவன் என்கிறது இதே சொல்லுகிறது, நியாயப்பிரமாணமே சொல்லுகிற காரியம். அதனால் டோட்டலாக சமுதாயத்திலேருந்து வெளியே தள்ளிடுவாங்க. இப்போ இவருக்கு அப்படி ஒரு மரணம் கொடுத்துருக்கும் போது இனிமேல் அவர் பேர் நினைக்கப்படுகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லி இருந்துருக்கு. ஆனால் அவர் மரித்த பின்பு அப்படி ஒதுக்கப்பட்ட சமுதாயத்தை விட்டு தள்ளப்பட்ட ஒரு கூட்டத்தில் அவர் இல்லையா, ஐஸ்வர்யவான்களோட இருப்பார்னு சொல்லி தீர்க்க தரிசன வசனம் இருக்குது. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், துன்மார்க்கரோட அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவான்களோடு இருந்தார். அது எப்படி மரித்த போது ஐஸ்வர்யவான்களோடு இருந்தார்? மத்தேயு 27ஆம் அதிகாரம் 57-60 வரைக்கும், மத்தேயு 27 57-60 வரைக்கும். சாயங்காலமான போது இயேசுவுக்கு சீஷனும்
ஐஸ்வர்யவானுமாய் இருந்த யோசேப்பு என்னும் பேர் கொண்ட அரிமத்திய ஊரானாகிய ஒரு மனுஷன் பிலாத்தின் இடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டான். யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து தூய்தான மெல்லிய துப்பட்டியில் சுற்றி தான் கண்மலையில் வெட்டி இருந்த தன்னுடைய புது கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசல் பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். ஸோ ஐஸ்வர்யவானாக இருந்த யோசேப்பு தனக்குன்னு வெட்டி வச்சிருந்த கல்லறையை அவன் இயேசுவுக்காக கொடுத்தான். இப்போ அவர் மரித்த போது அக்கிரமக்காரரோட இல்லையா, யாரோட இருக்கிறார்? ஐஸ்வர்யவான்களோட இருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் முதலாம் நாளில் உயிரோட எழுந்திருப்பார். மரித்த கிறிஸ்து மரித்து அப்படியே முடிய போகிறது இல்லை, அவர் எழுந்திருக்க போகிறாருன்னு சங்கீதம் 16:10 சொல்லுது. சங்கீதம் 16:10, என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானின் அழிவை காண வெட்டீர். இந்த வசனம் நிறைவேறுதலை நம்ம மத்தேயு 28:9 பார்க்கிறோம். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிறபோது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அவர் உயிரோடு எழுந்து அவங்களுக்கு காட்சியை கொடுக்குறார். அதுக்கப்புறம் உயிரோடு எழுந்த இயேசு பூமியில் அடுத்த ஒரு 50 வருஷம் இருக்க போகிறாருன்னு வசனம் சொல்லலை. அவர் பூமியில் வந்தார், பூமியில் வாழ்ந்தார், பூமியில் மரித்தார். உயிரோடு எழுந்து மறுபடியும் பூமியில் இருக்கிறதுக்காக இல்லை, அவர் மரித்து உயிரோடு எழுந்து பரத்துக்கு ஏறி போகிறார்னு வசனம் சொல்லுது. சங்கீதம் 68:18, சங்கீதம் 68:18, தேவரீர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர், தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள்ளே வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர். இது நிறைவேறுதல் என்கிறது நம்ம 24 லூக்கா 24:50-51 பார்க்குறோம். அவர் பேசி கொண்டு இருக்கும்போது அவர் பெத்தானியா வரைக்கும் அவங்களை அழைத்து கொண்டு போய் கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எல்லாம் முடிஞ்சிட்டு யூதாஸனுடைய பொசிஷனை இன்னொருத்தன் பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி யூதாஸ் தான் தற்கொலை பண்ணிக்கிறான் இல்லையா, யூதாஸுடைய அந்த வேகன்சியை இன்னொருத்தன் பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி அதுவும் ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது. சங்கீதம் 109:7-8, சங்கீதம் 109:7-8, அவன் நியாயம் விசாரிக்கப்படும் போது குற்றவாளியாக காணக்கடவன், அவன் ஜெபம் பாவமாக கிடவது, அவன் நாட்கள் கொஞ்சமாக கிடவது, அவன் உத்தியோகத்தை வேறொருவன் பெறக்கடவன். இதை அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 24-26 வரைக்கும் பார்க்கிறோம். எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக இவ்விரண்டு பேரில் தேவன் தெரிந்து கொண்டவர்களை எனக்கு காண்பியும் என்று ஜெபம் பண்ணி பின்பு அவர்களை கொடுத்து சீட்டு போட்டார்கள். மத்தியாவின் மேல் சீட்டு விழுந்தது. அப்பொழுது அவன் 11 அப்போஸ்தலரோடு சேர்த்து கொள்ளப்பட்டான். ஸோ அந்த வேகன்சி ஃபில்அப் ஆகுது. அவனுடைய உத்தியோகத்தை இன்னொருத்தன் பெற்றுக்கொள்வான் என்று சொல்லப்பட்டது இங்கே நிறைவேறும். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த நாளில் 21 காரியங்கள் 1000 வருஷம் 700 வருஷம் 500 வருஷத்துக்கு முன்னால் அவ்வளவு துல்லியமாய் சொல்லி அதில் ஒன்று கூட பெசகாமல் 100% அப்படியே நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். மகான்கள் என்று சொல்லி புத்தரையும் காந்தியும் இயேசுவோட அவங்க ஒப்பிட்டு ஒன்றுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாலும் இயேசுடைய மரணம் மற்ற 2 பேருடைய மரணம் மாதிரி கிடையாது. இயேசு தெரியாமல் வந்து மாட்டிக்கல, இயேசு தெரிஞ்சு அதை நிறைவேற்றுகிறதற்காகவே அவர் அதை செய்து முடிக்கிறார். அதுதான் பவுல் அங்கே சொல்லும்போது சொல்லுகிறான். கொரிந்தியருக்கு எழுதும்போது 15ஆம் அதிகாரத்தில் 3-4 வசனத்தில், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஸோ இந்த குட் ஃப்ரைடேனாலும் சரி, அந்த ஈஸ்டர்னாலும் சரி, நம்மளுடைய தேசத்தினுடைய சுதந்திர தினத்தை கொண்டாடுறது மாதிரி உள்ள சம்பவங்கள் கிடையாது. பெரிய நிகழ்வு நிகழ்ந்தது, அதை நாங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டாடுறோம்னு சொல்லி அப்படி ஒரு நிகழ்வு கிடையாது. இதை தேவன் திட்டம் பண்ணினார், தேவன் முன்னறிவித்தார், அதை கிறிஸ்து நிறைவேற்றுகிறார். ஆயிரக்கணக்கான பேர் சிலுவையில் மரித்திருக்கிறாங்க, ஒருத்தர் 2 பேர் கிடையாது. எருசலேம் நகரத்தை யூதர்கள் பிடித்தப்போ, எருசலேம் நகரத்தை ரோமர்கள் பிடித்தப்போ ஒரே நாளில் எருசலேமின் மதிலில் சுற்றி 3000 பேரை, ஒரே நாளில் 3000 பேரை சிலுவையில் அடித்து கொலை பண்ணாங்களாம் ஒரே நாளில். ஸோ சிலுவையில் மரித்தது இயேசு மட்டும்தான் கிடையாது, சிலுவையில் மரித்தது இயேசு தான் முதல் ஆளும் கிடையாது. ஆனால் இயேசுவின் சிலுவை
விசேஷமான சிலுவை. இன்னைக்கு வரையும் சிலுவை என்கிற அடையாளம் இயேசுவுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் நிற்குதுன்னு சொன்னால் அதுக்கு காரணம் இயேசுவின் சிலுவை விசேஷமானது. அது தீர்மானம் பண்ணப்பட்டு முன்னறிவிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்ட ஒரு காரியம். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம்.